ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது சர்வதேச ஒட்டக ஆண்டு 2024. இந்த ஆண்டை தாங்க சர்வதேச ஒட்டக ஆண்டா ஐநா சபை அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா உலகம் முழுக்க ஒட்டகங்கள் மனித குலத்துக்கு செய்யக்கூடிய பல சேவைகளை பாராட்டி அதை அங்கீகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சர்வதேச ஒட்டக ஆண்டாக 2024 அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பொதி சுமப்பதாக இருந்தாலும் சரி, வாகனமாக நமக்கு வண்டி இழுப்பதாக இருந்தாலும் சரி, பல வகைகளில் ஒட்டகங்கள் நமக்கு பயன்படுது. பல மக்களுடைய வாழ்வாதாரமாகவும் இந்த ஒட்டகங்கள் இருக்குது. பலருக்கு அது உணவாகவும் அது இருக்குது. அதனுடைய தியாகத்தை போற்றும் வகையாக தான் இந்த 2024 ஆண்டை சர்வதேச ஒட்டக ஆண்டா அறிவிச்சிருக்கிறாங்க. ஒட்டகங்கள் பார்த்தீங்கன்னாக்க பாலைவன கப்பல் அப்படின்னு அழைக்கப்படுது. என்ன காரணம்னா, பாலைவனத்தில் கடுமையான குளிரும் இருக்கும், கடுமையான வெயிலும் இருக்கும். சுட்டரிக்கக்கூடிய வெப்பத்திலையும் அந்த சுடு மணல்லையும் கூட பயணம் செய்யக்கூடியது இந்த ஒட்டகங்கள். அதாவது 41 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தையும் அது தாங்கும். குளிர்காலத்தில் பாலைவனம் அப்படியே ரொம்ப குளிர் பனி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அந்த குளிர் பனியை கூட தாங்குகிற அளவுக்கு 34 டிகிரி வெப்பநிலையிலையும் கூட அது உயிர் வாழக்கூடிய தன்மையோடு அது இருக்கிறத பார்ப்போம். அதனால தான் பாலைவனத்தில் கடப்பதற்கு ஒட்டகம் தான் மிக முக்கியமான காரணமாக இருக்குது. அதை ஏன் கப்பல்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஒட்டகங்கள் அற்புதமாக நீரிலே நீந்தக்கூடிய ஆற்றல் அதுக்கு உண்டு. அது ரெண்டு தன்மையும் அதுக்கு இருக்குது. நிலத்தில் வாழ்வதற்கான தன்மை இருக்குது, நீருக்கும் தன்மை இருக்கிறதுனால தான் அதை பாலைவன கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கேமல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆங்கில வார்த்தைக்கு அரபு மொழியில் என்ன அர்த்தம் அப்படின்னா, அழகு என்ற அர்த்தம். உலகத்தில் 1,40,00,000 ஒட்டகங்கள் சுமார் இருப்பதாக தெரியப்படுத்துகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவில், அதுவும் குறிப்பாக ராஜஸ்தானில் தான் அதிகப்படியான ஒட்டகங்கள் இருக்குது. மன்னராட்சி காலத்தில் குதிரைப்படை, காலால் படை, கப்பற்படை, தேர்ப்படை, வால்படை அப்படின்னு இருந்த மாதிரி ஒட்டகப்படைனே ஒரு படையும் இருந்திருக்கு. ஒட்டகத்தை மாதிரி ஒரு சாதுவான ஒரு விலங்கை பார்க்க முடியாதுங்க. ஒட்டகத்தை யார் வளர்க்குறாங்களோ அந்த உரிமையாளரை தவிர வேறு யார் அழைத்து கொண்டு போனாலும் அது போய்விடும். அந்த அளவுக்கு ஒரு மக்களோட பழகக்கூடிய ஒரு எளிமையான ஒரு விலங்கு அப்படின்னு இந்த ஒட்டகத்தை சொல்லலாம். அதே நேரத்தில் ஒட்டகம் பார்த்தீங்கன்னா, தனக்கு ஏதாவது நோய்வாய்ப்படுகிற ஒரு அறிகுறி தெரிஞ்சுது அப்படின்னா அதை மற்ற ஒட்டகங்களுக்கு உடனே அது தெரியப்படுத்தும். தன்னால் மற்ற ஒட்டகத்துக்கு எந்த விதமான பாதிப்பு வந்துடக்கூடாதுங்கிற எண்ணம் ஒட்டகத்துக்கு உண்டு. தன்னோட இணையோட ஆண்டுக்கு ஒரே ஒரு முறை தான் இணை சேரக்கூடிய தன்மையுடைய ஒரு விலங்கு நம்முடைய ஒட்டகம். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 7 to 8 அடி வரைக்கும் என்னுடைய உயரம் இருக்குன்னு சொல்லலாம். 1 மணி நேரத்துக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் அது போகும். சில நேரங்களில் 25 கிலோமீட்டர் வேகத்தில் கூட ஓடக்கூடிய ஒட்டகங்களும் உண்டு. சும்மா இல்லைங்க, 1300 கிலோ எடையை சுமந்து கொண்டு ஒட்டகங்கள் நாள்தோறும் 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தொலைவை கடக்கக்கூடியதாக இந்த ஒட்டகங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒட்டகங்கள் மனித குலத்துக்கு ஆற்றி இருக்கக்கூடிய சேவை என்பது அளப்பரியது அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா, அவனுடைய கால்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விதமான ஜவ்வு, கொழுப்பு ஜவ்வு அதனுடைய காலில் இருக்கும். அது எப்பேற்பட்ட சுடுமணலையும் தாங்கி கொள்ளக்கூடிய ஆற்றல் அந்த காலுக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அது காலை ஊன்றி ஊன்றி அது போகும். அதனுடைய பாலைவனம்னு எடுத்துக்கிட்டாலே அங்கே எப்போதுமே புயல் வீசிக்கொண்டே இருக்கும். புழுதி புயலாக இருக்கட்டும், மண் புயலாக இருக்கட்டும், வீசிக்கிட்டே இருக்கும். அதனுடைய கண்களிலும் சரி, அதனுடைய காதுகளிலும் சரி, அதனுடைய நாசியிலும் சரி பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ரோமங்கள் இருக்கும். அது அந்த பாலைவனத்தில் உள்ள மண் அதுக்குள்ளே போகாத அளவுக்கு அதை தடுத்து நிறுத்தும். புழுதி அதிகமாக வீசும் பொழுது ஒட்டகம் கண்ணை மூடிக்கொண்டு தான் போகும். கண்ணை மூடினாலும் பார்வை தெரியும், காட்சி தெரியும். அப்பேற்பட்ட அதிசய விலங்கு எது அப்படின்னா ஒட்டகம். பாலைவனத்தில் நம்ம ஒட்டகத்தை எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இராணுவ நடவடிக்கைகளுக்காக நம்ம இந்த ஒட்டகத்தை பாலைவனத்தில் பயன்படுத்துறதை நம்ம பார்க்கலாம். அப்படி பல்வேறு விதமாக மனித குலத்துக்கு பயன்படுவதனால தான் சர்வதேச ஒட்டக ஆண்டாக 2024 அறிவிச்சிருக்கிறாங்க. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.